அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சோம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது, சோம்பில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாக இந்திய மக்கள் இந்த சோம்புவை உணவுகளில் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா செரிமானத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. பெருஞ்சீரக விதைகளில் நிறைய தாதுக்கள் இருக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நமது உடலுக்குள்ளே இருக்கிற தண்ணீரை தக்க வச்சுக்கிறது சோம்பு பயன்படுது. சோம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லேசான இனிப்பு சுவையோட வெளிப்புறத்தில் ஒரு முறுமுறுப்பாக ரஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நறுமணத்தால் வாய் புத்துணர்ச்சிக்காக கூட பயன்படுத்தும். வைட்டமின் கே, வைட்டமின் ஏ, மேக்னீஷ், தாமிரம், துத்தநாகம், பாஸ்பரஸ் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இந்த சோம்பில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சியும் அதிக அளவில் இருக்குது இந்த சோம்பில். வைட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது. இது வெயில், புகை அல்லது மாசுபட்டால் ஏற்படுகின்ற எந்த ஒரு சேதத்தில் இருந்தும் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சோம்பு பயன்படுது. ஒரு 100 கிராம் சோம்பில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கலோரிகள் 19.8% இருக்குது. நார்ச்சத்துக்கள் 2.3 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 3 கிராம் இருக்குது. புரோட்டீன் 0.9 கிராம் இருக்குது. கொழுப்பு 0 கிராம் இருக்குது. நம்மளுடைய பாரம்பரிய சமையலில் சோம்பு முக்கியமான பங்கு வகிப்பதை நம்ம பார்க்கலாம்.